எங்கேயோ ஒரு இடத்தில் நாம் சிக்கிக்கொள்கிறோம். எந்த இடத்தில் நாம் நம்மை ஒரு பாயிண்ட்ல உணர்ந்துகிட்டோம்னா நம்முடைய வளர்ச்சியை நாம் நினைத்தால் கூட தடுக்க முடியாது. நான் பலரை பார்த்திருக்கிறேன், நம்முடைய நாட்டில் நான் பலரை பார்த்திருக்கிறேன். குழந்தை பருவத்தில் கல்லூரி வரைக்கும் பெரிய பெரிய பரிசுகளை சில துறைகளில் வாங்கக்கூடியவர்கள் வருங்காலத்தில் அந்த துறையில் அவர்கள் மிளிர்வதே இல்லை. என்ன காரணம் தெரியுமா? அவர்களுக்கு அங்கே திறனை அவர்கள் வெளிப்பட்டார்களே தவிர ஆழ் மனத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு அதனோடு ஒன்றவில்லை. ஆழ் மனசுல ஒரு நெருப்பு இருக்கு. உங்கள் பிள்ளையிடத்தில் உள்ளே ஆழ் மனதில் அழுந்தி கிடக்கக்கூடிய அந்த ஸ்பார்க், அந்த ஸ்பார்க்கை கண்டுபிடிங்க. அந்த ஸ்பார்க் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் நீங்க. என்னுடைய ஸ்பார்க்கை நான் கண்டுபிடிச்சேன். என் ஸ்பார்க் என்ன தெரியுமா? விளையாட்டு அல்ல, பாட்டல்ல, கலை அல்ல, எதுவும் இல்லை, ஓவியம் இல்லை, சிற்பம் இல்லை, எதுவும் இல்லை. என்னுடைய ஸ்பார்க் தமிழ் மொழி. தமிழ் மொழியில என்னுடைய ஸ்பார்க்கை நான் பிடிச்சேன். இதுதான் ஸ்பார்க் அப்படின்னு பிடிக்கணும்ல. எல்லாம் காசு கொடுத்து தான் கூப்பிட்டு பேச வைக்கிறேன். நான் சொல்றேன் பாருங்க, லக்ஷ்மியை தேடி அலையாதீங்க, சரஸ்வதியை பிடிச்சி வச்சுக்கோங்க, லக்ஷ்மி தானா வந்து சேரும். கல்விதான், கற்றல் தான். இந்த கற்றலில், கல்வியில் உங்கள் பிள்ளை அவளை அடையாளம் காணட்டும். என்ன நான் எனக்கு நெகட்டிவ் ஸ்ட்ரோக்ல சொல்லட்டுமா? எப்படி அடையாளம் காண்றது? நான் இப்படி சொன்னாதான் புரியுது நமக்கு. ஏன்னா அப்படி பழகிட்டோம், நம்ம லாங்குவேஜ் அப்படி பழகிட்டோம். இப்போ சொல்றேன், புரிஞ்சிடும் பாருங்க. ஒரு 4 மாசத்துக்கு முன்னால ஐரோப்பாவில் ஒரு திருடனை பிடிச்சிருக்காங்க. திருடனை பிடிச்சிருக்காங்க. அவன் உட்காந்துருக்கான் முன்னால், அவனுடைய அட்டார்னி, அவனுடைய போலீஸ் ஆஃபீஷியல் உட்காந்துருக்காங்க. அவங்ககிட்ட வாக்குமூலம் கேட்குறாங்க. நான் அந்த ஆர்டிக்கல் படிக்கிறேன். அந்த வாக்குமூலம் என்ன அவன் சொல்கிறான்னா, ஏய், நீ ஓப்பன் பண்ண அந்த பெரிய லாக்கர் எவ்வளோ கோடி ரூபாய் தெரியுமா? தெரியாது சார். நீ தானடா ஓப்பன் பண்ண? நான் தான் சார் ஓப்பன் பண்ணேன். அப்போனா நீ தானடா அதுக்கு பொறுப்பு. நான் திருடல சார், நான் லாக் மட்டும் தான் ஓப்பன் பண்ணேங்கிறான் அவன். லாக் ஓப்பன் பண்ணேன்னா, ஆமாம் சார், எனக்கு சில பவுண்டு கொடுத்தாங்க, நான் லாக் ஓப்பன் பண்ணுவேன். உன் வேலை என்னடா? நான் லாக் ஓப்பன் பண்ணுறவன் சார். அமைதியாக உட்காந்துட்டு அவருடைய வாக்குமூலம் கேட்க அவன் சொல்கிறான், எனக்கு இங்கே அடிச்சுதுங்க அந்த ஸ்பார்க். முடிஞ்சா நீங்கள் உங்ககிட்ட அதை கடத்துற ஏதோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் எழுதியிருந்தாங்க. ட்ரெடிஷன் டு தெரியல, எனக்கு சரியாக அதை புரிஞ்சிக்க முடியல. Why should you transform it from tradition? Tradition is our wealth. இல்லையா? எனக்கு I'm a language teacher, I have a different opinion. அவன் சொன்ன விஷயம், சார் எனக்கு சில பவுண்டு கொடுத்தாங்க சார், அதனால் இதை நான் திறந்தேன். டேய், உன்னை பற்றி சொல்லிடா, நான் ஃபிசிக்ஸ் படித்தவன் சார், எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த உள்ளுக்குள்ளே மறைஞ்சி இருக்கிற விஷயங்களை கரெக்டாக ஸ்பேஸ் பண்ணி திறக்கிறது ரொம்ப பிடிக்கும் சார். இந்த வேலைக்கு எப்படி வந்த சார்? 1 நிமிஷம் கொடுப்பாங்க சார். அந்த 1 நிமிஷத்தில் அவங்க கொள்ளையடிச்சிட்டு வெளியில் வரணும். அவங்களுக்கு 2-3 நிமிஷம் இருக்கலாம், ஆனால் எனக்கு 1 நிமிஷம் தான் கொடுப்பாங்க. அதை நான் 25-30 செகண்ட் எடுப்பேன் சார். அதை லாக் அப்படி ஓப்பன் பண்ணுவேன் சார். நான் அந்த டைமை பார்த்து ஓப்பன் பண்ணும்போது மனசு கிருன்னு இருக்கும் சார். அப்படி ஓப்பன் பண்ணும்போது கிளிக் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும் பாருங்க சார். அந்த சத்தம் அந்த லாக்கருக்குள்ளே நீங்கள் சொல்கிறீங்களே ஏதோ கோடிக்கணக்கான ரூபாய் இருக்குன்னு, அதை விட பெருமதியானது சார். அந்த சந்தோஷத்துக்காக தான் சார் இந்த வேலை பண்ணிட்டு இருக்கிறேங்கிறான் அவன். நான் ஒன்று சொல்லட்டுமா? இதை பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்கில் சொல்கிறேன். ஒரு அம்மா இருக்கால, அவள் சமைக்கிறாள், நின்று சமைக்கிறாள், அது ஒரு ஸ்பார்க் தான். பிரமாதமாக சமைச்சு முடிப்பா, அவள் சாப்பிட மாட்டா. பிரமாதமாக சமைச்சு முடிச்சுட்டு அப்படி பாப்பா, அது டீச்சருக்கு வரும் ஒரு ஸ்ட்ரோக், ஒரு ஸ்பார்க். நான் சொன்னது கடைசி இருக்கிற குழந்தை கூட புரிஞ்சிருச்சுடா. இந்த ஸ்பார்க் இருக்குல்ல, அதை நான் ஒரு கவிதை வாசிச்சேன்னா அதை நீங்கள் ரசிக்கின்ற வரைக்கும் உங்கள் இடத்தில் என்னால் கடத்தி விட முடியும். அது என்னுடைய ஸ்பார்க். பெற்றோர்களே, உங்களுடைய குழந்தைகள் மீது, உங்களின் மீது நீங்கள் கவனம் செலுத்துங்கள். ஏன் டயர்ட் ஆயிடுறீங்கன்னா, பிடித்தமான வேலையை நீங்கள் செய்யவில்லை. மரணம் அடைவதற்கு 1 மாதத்திற்கு முன்னால் எங்களுடைய கல்லூரியில் வந்து திரை மொழி என்று ஒரு உரை நிகழ்த்திய பாலு மகேந்திரா அவர்கள், திரைக்கலைஞர் பாலு மகேந்திரா அவர்கள், உணவு இடைவேளையில் நான் போய் கேட்குறேன், சார் ஏதாவது எனக்கு சொல்லுங்க சார். சிரிச்சுக்கிட்டே அவர் சொன்ன வார்த்தை, பர்வீன், வாழ்க்கையில் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது முக்கியம் இல்லை, விரும்பியதை செய்து கொண்டே இருக்கிறோமா அது ரொம்ப முக்கியம்னு சொன்னார். இந்த வார்த்தை இருக்குல்ல, நான் விரும்பியதை செய்வது, அதுவும் நன்மதிப்புடன் செய்வது, அதுவும் சமூகத்தினுடைய விழிப்பிற்காகவும் வளர்ச்சிக்காகவும் செய்வது என்பதுதான் ஒரு மனிதனிடத்தில் இருக்கின்ற ஸ்பார்க். இப்போ நான் இன்னொரு வருஷனுக்கு வரேன். இப்போ நான் பேசுகிறேன்னா, உங்கள் எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறேன்னா, என்னை வேட்டையாடி கூப்பிடுறீங்களா? வந்து என் மக்களுக்கு உற்சாகப்பட்டுட்டு போங்க. சாதாரணமாக ஒரு கேள்வி நேரம்னு ஓப்பன் பண்ணிட்டோமா ஃபாதர்?
எப்போவுமே எனக்கு வர ஜென்ரல் கொஸ்டின் ஒன்று இருக்குது ஃபாதர், எப்போவுமே வருது, இந்த 20 வருஷமாக வருது. என்ன தெரியுமா மேடம், நீங்கள் உற்சாகமாக சூப்பராக பேசுகிறீங்க மேடம், அப்புறம் சூப்பராக இருக்குது மேடம், நல்ல உற்சாகமாகிற மேடம். சரி, உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் மேடம். என்ன? 2 மணி நேரம் தான் மேடம் தாங்குது, சல்லுன்னு இறங்கிருது மேடம். தொடர்ந்து உற்சாகமாகவே இருக்கணும்னா டிப்ஸ் ஏதாவது கொடுங்க மேடம். மாராமலிங்கம் சார்னு ஒருத்தர், அவர் சூப்பராக ஒரு ஜோக் சொல்வார். இப்போ ஒரு பணக்கார இருக்கார்ல, டெஸ்லா ஓனர் எலன் மாஸ்க், அவர்கிட்ட போய் கேட்டாங்க. அவர்கிட்ட ரொம்ப தோற்று போய் அவர் மறுபடியும் ஜெயிச்சவர். நீங்கள் ஜெயிச்சிங்களே, ரகசியம் என்னன்னு கேட்கும்போது அவர் சொன்ன ரகசியம், சூப்பர் ரகசியம் அவர் சொன்னார். இந்த பேச்சாளர் கேட்டால் ஒரு ஜோக்கையும் சேர்த்து, நான் ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்குறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. எலன் மாஸ்க் என்ன சொன்னார்? நான் அவன்கிட்ட என்ன கேட்குறாங்க கேள்வி, நீ ஒரு இலக்கை வைக்கிறாய், அந்த இலக்கை அடைவதற்கு இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஆட்டோ வாங்கணும், இனிமேல் இன்னிலேருந்து குடிக்கக்கூடாது, அந்த 150 ரூபாவை மிச்சம் பிடிச்சிக்கணும். 150 ரூபா சரியாக சொல்கிறேன்னா தெரில எனக்கு. அவங்க மற்றபடி ஆன்லைன்லலாம் ஆர்டர் பண்ணிலாம் சாப்பிடக்கூடாது, நம்ம வந்து கரெக்டாக வீட்டில் சமைச்சு மிச்சப்பிடிச்சி சொந்தமாக ஆட்டோ வாங்கிடணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ஒரு கார் வாங்கிடணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 2 நாள் தான் தாங்குது, சல்லுன்னு இறங்கிடுது, மறுபடியும் அதே கடனுக்குள்ளே போயிடுறீங்க. இப்போ உங்களுக்கு எலன் மாஸ்க் சொன்ன பதில், நீங்கள் ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறீர்கள், அந்த இலக்கை அடைவதற்கு பல மனத்தடைகள் இருக்கும், அதை தாண்டி நீங்கள் எப்படி அதை அடைகிறீர்கள், அந்த ஃபார்முலாவை சொல்லுங்கள். ஏன்னா பேங்க்ரப்சி கீழே விழுந்தவர் எலன் மாஸ்க், டெஸ்லா தான் தூக்கி நிறுத்துச்சு. நான் இப்போது ஒரு 20-25 நாளைக்கு முன்னால் சான் ஃப்ரான்சிஸ்கோ போனேன். அங்கே அந்த ஆட்கள் இல்லாத அந்த காரில் டிரைவரே இல்லை, ஆனால் டிரைவ் பண்ணுது வண்டி, அந்த காரில் உட்காந்தேன் நான். அது டெஸ்லா அவரது தான். அவர் சொன்ன அந்த ரகசியத்தை சொல்கிறார். அவர் சொன்னார், நீ தானே அந்த இலக்கை நிர்ணயிக்கிற, அதுதானே மோட்டிவேஷன், அதை அடையிறதுக்கு வேறு யார் உனக்கு மோட்டிவேஷனாக இருக்கணும்? நீ கேட்ட கேள்வியே எனக்கு புரியவே இல்லை போ அப்படின்ட்டார். எனக்கு இன்னும் அது விளக்கம் எனக்கு புரிஞ்சிருச்சு, அதை மக்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நீ தான் ஒரு இலக்கை நிர்ணயிக்கிற, அந்த இலக்கை அடையிறதுக்கு நீ தானே முயற்சி பண்ணணும், உனக்கு எதுக்கு மோட்டிவேஷன்னு கேட்குறாரு அவர். இப்போ இன்னும் புரியல தானே? இப்போது மாராமலிங்கம் சார் சொல்கிற விஷயத்த சொன்னால் புரிஞ்சிடும். மாராமலிங்கம் சாரும் நானும் போன வருஷத்து வந்து அக்டோபர் மாதம் அட்லாண்டா போயிருந்தோம். சரியான ஹியூமர் அவர். ஒரு சின்ன குழந்தை, இந்த வயசு குழந்தை இருக்கும், நேராக வந்துட்டு புலவர் மாராமலிங்கம் அவர் பேர். அவர் நேராக வந்துட்டு, சார் சன்ஃப்ளவர் ஆயில் கம்பெனி உங்கள் தான் சார்னு கேட்டுச்சு. நாங்கள்லாம் சிரிச்சிட்டோம். அவர் சார் ஏன் பாப்பா உனக்கு அந்த சந்தேகம்னு பயந்து போய் அவர் கேட்டார். இல்லை நீங்கள் சன் டிவியில் வரீங்க, எல்லாரும் உங்களை ஃப்ளவர்னு சொல்கிறாங்க. அது ஃப்ளவர் இல்லை, புலவர். அது சன் டிவியில் வர புலவர், அது சன் புலவர். இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் அவங்க கம்பெனின்னு எழுதி வச்சிருச்சு அந்த பொண்ணு. அவர் சிரிச்சுக்கிட்டே மேடைக்கு போய் பேசுகிறாரு. ஒரு விஷயத்த சொன்னார் பாருங்கள், நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், இது அதிகமாக பார்க்காதீங்க, வீட்டில் வாசிக்கின்ற பழக்கத்தை வைத்திருங்கள். எப்போவோ வாசித்தது, எப்போவோ யாராவது ஒரு விஷயம் புரியலனா இந்த வாசிப்பு அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறது மிகப்பெரிய விஷயம். நான் சொன்னது அமைதியாக வீட்டுக்கு போய் யோசிச்சு பாருங்கள். இந்த எலன் மாஸ்க் சொன்னது எனக்கு புரியலைன்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிற விளக்கம். 3 பேர் இருந்தாங்களாம் ஃப்ரெண்ட்ஸு. 3 பேரும் ஒரு இடத்துல தான் வேலை செஞ்சுருக்காங்க 10 வருஷமாக. ஆனால் இந்த பெண்கள் இருக்காங்களா, வீட்டில் இருக்கிற பெண்கள், சில பெண்கள் தான் வந்து டிஃபன் பாக்ஸை அலங்கரித்து அனுப்புவாங்க, சில பேர் வந்து ஒரே மாதிரி அமுச்சு வச்சுருவாங்க. நாம் கூட சின்ன வயசில் பார்க்கலாம், ஒரு புள்ள தயிர் சாதம்னா தயிர் சாதம் மட்டும் தான் கட்டிட்டு வரும், வாழ்க்கை முழுக்க அது அதான் கட்டிட்டு வரும், 8லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். இந்த 3 பேருக்கு டப்பாவில் என்னென்னா, 1 இட்லி 10 வருஷமாக முருகேசன் சார், 1 வந்து தயிர் சாதம் மாலா மேடம், 1 வந்து தயிர் சாதம், இன்னொன்று வந்து சப்பாத்தி. 10 வருஷமாக டிஃபன் மாறினதே இல்லை. இந்த 3 பேரும் சேர்ந்து சொன்னாங்க, எவ்வளோ சொன்னாலும் பொண்டாட்டிமார்கள் கேட்க மாட்டேங்கிறாங்களேடா, நான் ஒரு வேலை செய்யலாமா, என்ன நோட் எழுதி வைப்போம்டா, என்னன்னு 10 நாள் உனக்கு டைமு, டிஃபனை மாற்றலன்னு வச்சுக்க 10வது மாடியில் குதிச்சிருவோம். நோட்ஸ் போயிடுச்சுங்க. அடுத்த நாளும் அதே தயிர் சாதம், அதே சப்பாத்தி, அதே இட்லி. ஒரு நாளாக கூடுது கவுண்டவுன். கடைசி நாள், இன்றைக்கி தாண்டா கடைசி நாள், பார்ப்போம்டா. திறந்து பார்த்தா அதே இட்லி, அதே சப்பாத்தி, அதே தயிர்.
3 பேரும் மானஸ்தானங்க சார். போய் குதிச்சிட்டானு தெரியல, கிடக்குறாங்க. 3 வைஃபும் ஓடுது. தயிர் சாதம் இருக்குல்ல, அது அழுவுது. ஐயோயோ, நீ இப்படி செத்து போயிடுவேன்னு தெரிஞ்சிருந்தா தயிர் சாதத்துக்கு பதிலாக வேற ஏதாவது கலந்து கொடுத்துருப்பேனே. இன்னொன்று, அச்சோ இட்லி 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 இட்லின்னு சொல்வீங்களே, நான் தோசையாவது போட்டு கொடுத்துருப்பேனே, செத்துட்டீங்களே. இந்த சப்பாத்தி மட்டும் அழவே இல்லை, டெட் பாடியை முறைச்சி பார்த்துட்டு நிற்கிது. நர்ஸு சொல்லுது, உன் புருஷன் செத்து போயிட்டான், அழு, என்ன நினைப்பாங்க 4 பேர். இல்லை நர்ஸ் அக்கா, இந்த 2 பேர் வீட்டில் தயிர் சாதத்தை அந்த அம்மா தான் செய்து, இட்லியே அந்த அம்மா தான் செய்து, என் வீட்டில் காலையில் எழுந்திரிச்சு மாவு எடுத்து பிசைஞ்சு சப்பாத்தி போடுறதே இந்த ஆள் தான். இந்த ஆள் ஏன் குச்சான்னு தெரியலையேன்னு அந்த அம்மா. இப்போ எலன்மா சொன்னது புரிஞ்சிச்சா? உனக்குன்னு ஒரு இலக்கை நீ நிர்ணயிச்சுட்டு நீ அதை மாற்றாம என்னை தோக்கடிச்சாங்க, நான் தோத்துட்டேன்னு சொன்னா உனக்காக நாங்கள் கட்டி பிடிச்சிட்டு அழுவணுமா? உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டியது நீதான். ஏனென்றால் நீதான் உன் வாழ்க்கையை செலுத்துகிறாய். யாரோ ஒருத்தர் செலுத்துவதல்ல வாழ்க்கை. உன் வாழ்க்கையை நீ செலுத்துகிறாயா? உனக்குள் ஒரு மாற்றம் இருக்கிறதா? எனக்குள் 5ஆம் வகுப்பில் வந்த மாற்றம். இன்றைக்கு உங்களுக்கு முன்னால் 45 வயது கடந்து நான் நிற்கிறேன்.